அன்னியங்கம்பி வெல்கம் பேக் டு அவர் சேனல். சரி, நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மிஸ்டர் சைக்கோ பார்ட் 9 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் பார்ட் பார்க்காதங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். ஸோ லாஸ்ட் பார்ட் நான் அதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா ஜெய்கோட சிஸ்டரை கொண்டு இருப்பாங்க. ஸோ டேங்க் தான் அந்த சைக்கோன்னு சொல்லிட்டு ஜெய்கேக்கு தெரிஞ்சிருக்கும். அவனை தேடி வேகமாக அந்த ஹாஸ்பிட்டல் போயிருப்பார். அதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஓகேடா. ஸோ ஜெய்க்கு வேகமாக போய் அந்த ஹாஸ்பிட்டல் பார்க்குறாங்க. பார்த்தாங்க டேங்க் இல்லை. சா, இங்கே போனான். அவனுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் கண்டுபிடிச்சது அதான் ஓடி ஒளிஞ்சிருக்கான். அவன் இங்கே போனாலும் அவனை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அகேன் தேடிட்டு இருக்கான். இங்கே டயாங் ஒயனை கூப்பிட்டு வேறு சிட்டியில் இருக்கிற கிராமத்துக்கு போயிருப்பாரு. டயாங், அம்மா இங்கே எதுக்கு வந்தோம்? இல்லடி, எனக்கு அங்கே செட் ஆகலை. அந்த ஊர், அந்த மக்கள் எதுவுமே வேண்டாம். இங்கே பாரு, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கிராமத்தில் யாருக்கும் நம்மளை தெரியாது. எல்லாம் புது ஆளுங்க. நம்ம புது லைஃப் லீட் பண்ணலாம். அது வேண்டாம் ஒயன். என்ன தான் அங்கே எல்லாத்தையும் ஆல்ட்ரு பண்ணாலும் எனக்கு அந்த பாஸ்ட்டு தான் எனக்கு மைண்டில் வந்துட்டுருக்கு. அவனை டார்ச்சர் பண்ணது, நாங்கள் பண்ண விஷயங்கள் எல்லாமே மண்டிக்குள்ளே வருதுடி. எனக்கு தெரில, எனக்கு ஒரு மாதிரி கண்ட்ரோல் இழந்த மாதிரி இருந்தது. அதான் இங்கே வந்துட்டேன். ஐயோ, நான் சும்மா தான் கேட்டேன் இங்கே எதுக்கு வந்தோன்னு. எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்கே பாரு, எல்லாம் பச்சை பசேன்னு அழகாக இருக்குல்ல கிராமத்தில். இதுக்கப்புறம் நானும் நீயும் மட்டும்தான் புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ டேஸ்லாம் அப்படியே பாஸ் ஆகுது. ஸோ அப்படியே 6 மந்த் பாஸ் ஆகுது. பார்த்தா ஒயின் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அவங்க ப்ரெக்னென்ட் ஆகி ஒரு 5 மந்த் இருக்கும். ஏ ஒயின், என்ன பண்ணிகிட்ருக்க? நடக்கணும்ல, நடக்காமல் நீ என்ன பண்ணிகிட்ருக்க? எனக்கு மூச்சு வாங்குது. ஓ, என்னால் நடக்க முடியாது. ஏய், என்னம்மா? நடந்தால் தான் பேபிகள்லாம் நல்லா ஆக்டிவாக இருக்கும். நீ இப்படி சோம்பேறித்தனமாக இருந்தான்னா பேபி என்ன நினைக்கும்? என்னடா நம்ம அம்மா சோம்பேறியாக இருக்காளே அப்படின்னு நினைக்காதா? அதெல்லாம் நினைக்க மாட்டான். போட்டேன், எனக்கு கால் வலிக்குது. ஐயோ பாருமா, இந்த டைம்லலாம் காலெல்லாம் வலிக்கும். ஆனால் நம்ம ஆக்டிவாக இருக்கணும். எக்ஸசைஸ் பண்ணலாம். மறுபடியுமா? ஐயோ, என்னால் முடியாது போ அப்படின்ட்டு வாயின் அப்படியே ஓடுறாங்க. ஸோ டேங்க் அப்படியே பின்னாடி ஓடுறாரு. உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போகுது. ஸோ 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. டேங், அவனுக்கு எந்த பேபி வேணும்? எனக்கு கேர்ள் பேபி தான் வேணும். கேர்ள் பேபியா? பாய் பேபி தான் வேணும். கேர்ள் தான் வேணும். பாய் தான் வேணும். சரி, 2மே பார்த்துக்கலாம். ஓ, 2 பேபியா? இன்னி ஷாக்காக கேட்குறேன். நான்லாம் 5 கேட்டிருக்கேன்ல. 5ஆ? நீ என்ன ஸ்கூலாக கட்ட போகிறா? எதுக்கு 5 பேபி? 2 போதும். உனக்கு ஒரு பேபி, எனக்கு ஒரு பேபி. நம்ம என்ன விளையாடவா போகிறோம் 2 மட்டும் வச்சுக்கிறதுக்கு? எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு 5 பேபிஸ் வேணும், அவ்வளோதான். ஆனால் எனக்கு பயமாக இருக்குட்டா. ஏய், நான் தான் இருக்கல்ல. நான் பார்த்துக்கிறேன். பெயினே இல்லாமல் நான் உன்னை பார்த்துக்கிறேன். சரி, ஆமாம், நீ ஏன் இந்த டாக்டர் வேலையை விட்ட? அதை விட்டுட்டு வேறு வேலையை பார்த்துட்ருக்க? பேசாமல் இங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல் ஏதாவது ட்ரை பண்ணலாம்ல? உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்குது. இல்லடி, அது செட் ஆகாது. ஏன் செட் ஆகாது? ஒயன், நான் மாறிட்டேன்டி. இருந்தாலும் எனக்கு தெரில, இந்த ப்ளட்டு, நைஃபு இதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னோடய பாஸ்ட்டு தாண்டி எனக்கு அப்படியே ஃப்ளாஷ் ஆகுது. எனக்கு தெரில, அதுலேருந்து வெளியே வர முடியாது. அதுக்கு தான் அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நான் தள்ளியிருக்கேன். மற்றபடி எதுவும் கிடையாது. எனக்கு இந்த வேலையும் பிடிச்சிருக்கு. அந்த பிரச்சனையும் இல்லை, பார்த்துக்கலாம். சரி, வெயிட் பண்ணு, நான் போய் உனக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு வரேன். மறுபடியுமா? இப்போ தான் ஃப்ரூட் சாப்பிட்டேன். அது பிரஞ்சடி, லஞ்சு சாப்பிடணும்ல, வெயிட் பண்ணு. ஐயோயோ, இவனை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் பார்த்தானா ஜேகே ஜாய் 2 பேரும் லவ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவனுக்கு இன்னும் அந்த வெறி அடங்கலை. தேங்க தேடிட்டே தான் இருக்கான். அவங்க 3 பேரும் ஒயின் இறந்ததா போயிருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ ஜேகே அதுக்கு தான் தேடிட்டு இருக்கான். ஜாயும் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க ஒயின் இல்லைங்கிறது. ஜியோன், என்ன பண்ணிகிட்ருக்க? ஒன்றும் இல்லையே, நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன். நீ இப்போல்லாம் நல்லாவே பேச மாட்டேறேன், ஃபோனையே பார்த்துட்ருக்கேன். அப்படி இல்லைல்லடி. உன்னை பார்க்காம நான் எங்கே பார்க்க போகிறேன்? இந்த பேச்சுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல இல்லை. அம்மா என்னை வெளியே கூப்பிட்டு போகிறேன்னா கூட்டிகிட்டே போகல? ஆமாம்ல, சொன்னல. நான் மறந்துட்டேன். சரி, இப்போ போகலாமா? என்ன டைம் ஆச்சு பாரு. என்ன டைம் என்ன ஆச்சு?
2 தான் ஆகுது. வா போகலாம். போடா, இந்த வெயிலெல்லாம் சுத்த முடியாது, நம்ம நாளைக்கு போய்க்கலாம். ஐயோ எனக்கு புரியல. கூட்டு போகலன்னா ஏன் கூட்டு போகலன்ற, கூட்டு போனால் வெயிலாக இருக்குன்ற. எனக்கு இந்த பொண்ணுங்களை புரிஞ்சிக்கவே முடியல. உங்களால் மட்டும் இல்லை, எங்களாலே எங்களை புரிஞ்சிக்க முடியாது. நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஜாயம் அப்படியே போயிடுறாங்க. ஸோ ஜிமின் வராரு. என்ன மச்சான், ஒரே லவ்ஸ் தான் போல. ஏய் நீ வேற ஏன்டா. சரி அப்பா மேரேஜெலாம் சொல்லவே இல்லை. இருக்குடா இன்னும் 2 வருஷம். என்னடா இன்னும் 2 வருஷமா? அவ்வளோதான், ஸ்ட்ரைட்டாக 60வது கல்யாணம் நினைக்கிறேன். டே ஜிமின், கல்யாணம் ஆகலைன்னாலும் எனக்கு கூட ஆள் இருக்கு. ஆனால் நீ தண்டமாக சிங்கிளாக இருக்கியேடா. டே நான் என்ன சிங்கிள்னு சொல்கிறியா? ஆமாண்டா, உண்மை தானே சொன்னேன். நீ இன்னும் சிங்கிளாகவே இருக்கியே, மொட்டை பையனாக இருக்க. டேய் இங்கே பாரு, எனக்கு ஒரு ஆள் வருவா, நானும் கமிட் ஆவேன், அப்போ உன்னை வச்சுக்கிறேன். நீயும் சொல்லிட்டு தாண்டா இருக்க, ஆனால் கமிட் ஆன மாதிரியே தெரிலையே. டேய் நான் போ அந்த பக்கம், டாபிக் சேஞ்ச் பண்ணு, எனக்கு இது பிடிக்கவே இல்லை. அது எப்பட்றா, உனக்கு வராத விஷயங்கள் பற்றி பேசினா மட்டும் உனக்கு பிடிக்காமல் போகும். ஜேகே அவ்வளோதான், நான் காண்டாயிருவேன், பேசாமல் போயிடு. சரி மச்சான் கோவப்படாத. ஜேகே பாத்தியா, லைஃப் அப்படியே ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக போகுதுல்ல. எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு. ஆமாண்டா, ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கு. ஆனால் சில விஷயங்கள்லாம் மாறல. என்னடா சொல்கிறேன்? என் தங்கச்சி அந்த மாதிரி பண்ணாவனே நான் சும்மா விட மாட்டேன். அவன் ஃபோட்டோ நான் எல்லா இடத்துக்கும் அனுப்பியிருக்கேன். அவனை பற்றி சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சா போதும், அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். அது இல்லாமல் ஒயனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரில. அவள் உயிரோடு இருக்காளா இல்லை இறந்து போயிட்டாளா எதுவுமே தெரில. இதுக்கு எல்லாத்துக்கும் அவன் தானே காரணம். இப்படி பண்ணிட்டு இப்போ ஜாலியாக சுற்றிட்டு இருப்பான். டேய் விட்றா, அதான் இப்போ எந்த நியூஸும் அந்த மாதிரி வரதில்லைல்ல. அவனும் தெரில, அவனுக்கு ஏதாவது ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைனா இந்நேரத்துக்கு ஏதாவது பண்ணியிருப்பான்ல. இப்போ பாரு, எந்த கொலையும் பண்ணுறதில்ல. விடுடா. அப்படிலாம் என்னால் விட முடியாது. என் தங்கச்சிக்கு உனக்கு ஒரு தங்கச்சி இருந்து இந்த மாதிரி பண்ணியிருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும் ஜிமின். ஏன் தங்கச்சி இல்லை? டேய் என்ன பிரித்து பேசிகிட்டு இருக்க? உன் தங்கச்சியா? அவளுக்கும் எனக்கும் தங்கச்சி தான். ஓ உனக்கும் தங்கச்சின்னா என்னடா, எனக்கு புரியல. உனக்கும் தங்கச்சி, நீயோ ஒரு அண்ணனா இருந்திருந்தா எனக்கு முன்னாடி அவனை கண்டுபிடிச்சிருக்கணும். நான் பண்ணாலும் நீ வேண்டான்னுட்டு இருக்க. இல்லை எனக்கு புரியல. உண்மையான பாசம் இருந்திருந்தா நீயும் என் மாதிரி தான் இருந்திருக்கணும். எனக்கு இருக்கிற மைண்ட் செட் தான் உனக்கே இருந்திருக்கணும். ஆனால் உனக்கு தான் இந்த மாதிரி இல்லையே. ஜேகே நான் அப்படி சொல்லலை. 6 மாதம் ஆச்சு. இங்கே பாரு, ஒரு நியூஸும் வரல அந்த மாதிரி. யாரையும் அந்த மாதிரி அவன் கொலையும் பண்ணல. எனக்கு தெரிஞ்ச அவனே உயிரோடு இருக்கானான்னு தெரில. அப்புறம் எப்படி நம்ம தேட முடியும்? எனக்கு தெரிஞ்ச அவன் உயிரோடு தான் இருப்பான். அவன் பிளான் போட்டுட்ருப்பான்னு நினைக்கிறேன். அவன் எங்கே இருந்தாலும் நான் அவனை விட மாட்டேன். ஸோ டைமு ஸ்கிப் ஆகுது. இப்போது டேங் சைடு பார்த்தோன்னா, ஸோ ஈவினிங் டேங் வந்துட்டு வாயினை கூப்பிட்டு வாக்கிங் போயிட்டுருக்கான். ஐயோ டேங், எனக்கு கால் வலிக்குது. ஏய் கொஞ்ச நேரமா? தோ அது வரைக்கும் போயிட்டு வந்துடலாம், ரிட்டர்ன் திரும்பிக்கலாம், ஓகேவா? ஏய் நடக்கணும்டி இந்த டைமில். சரி வா போகலாம் அப்படின்ட்டு அவங்க நடந்து போயிட்டுருக்காங்க. அவங்க இருக்கிறது கிராமம் தானே. அந்த கிராமத்தில் இருக்கிற பொண்ணுங்கள்லாம் அப்படியே டேங்கே பார்த்துட்ருக்காங்க. ஸோ டேங் பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக இருப்பார்ல. ஸோ அதனால் எல்லா பொண்ணுங்களும் பார்த்துட்ருக்காங்க. ஒயினுக்கு அப்படியே சரியான ஜெலஸ் ஆகுது. ஒய்ஃப் நான் இருந்தோம் எல்லா பொண்ணுங்களும் பார்க்குறாங்க. டேங் அங்கே பாரு, எல்லா பொண்ணுங்களும் பார்க்குறாங்க. அதுக்கு தான் உன்னை நான் வெளியே கூட்டிகிட்டு வரதில்ல. நீ வீட்டுக்குள்ளே போ, வாக்கிங் தானே, நானே போயிட்டு வந்துடுறேன். ஏய் அவங்க பார்த்தா பார்த்துட்டு போட்டோம், விடு, வா போகலாம். நீ எப்படி தனியாக போயிட்டு வருவேன்? நான் பார்த்துக்கிறட்டும், நீ போ, வீட்டுக்கு போ, போய் வீட்டில் போய் உட்காரு. ஏய் என்ன என்னை பார்த்தா வயசு பொண்ணு மாதிரி தெரியுதா? டேங் உன்னை பற்றி உனக்கு தெரியல, நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? அங்கே பாரு, அதனால தான் எல்லா பொண்ணுங்களும் உன்னை பார்த்துட்ருக்காங்க. நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், போ நீ வீட்டில் உட்காரு. இல்லைனா இதாதான் மாஸ்க் போட்டுக்கோ, யாரும் அப்போ தான் உன்னை பார்க்க மாட்டாங்க. ஏய் நாடி காமெடி பண்ணிட்டுருக்க, அதெல்லாம் ஒன்று வேண்டாம். அவங்க பார்த்தா பார்க்கட்டும், விடு. பார்த்தா பார்க்கட்டுமா? அதெல்லாம் முடியாது, நீ என்னோடது, நான் மட்டும்தானே உன்னை பார்க்கணும். ஷியோ பொண்டாட்டிக்கு எவ்வளோ லவ் என் மேலே. ஆமாம், நீ ஃபஸ்ட்டு தான் மாஸ்க்கு போடு. ஷோ சரிம்மா போடுறேன் கொடு அப்படின்ட்டு அவனும் மாஸ்க்கெலாம் போட்டுக்கிறான். ஸோ இப்போ 2 பேரும் அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அப்படியே டைமை ஸ்கிப் ஆகுது. இப்போ வீட்டுக்கே வந்துடுறாங்க.
உன்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ள அவ்வளோதான், எல்லாரும் உன்னையே பார்க்குறாங்க, பசங்களையெல்லாம் பார்த்ததே இல்லாத மாதிரி பார்க்குறாங்க. சரிடி விட்டுறி, பாவண்டி. என்ன பாவம்? ஆல்ரெடி அவன் ஒய்ஃப் நான் கூட பக்கத்தில் இருக்கேன், அது பார்க்காம உன்னையே பார்த்துட்ருக்காங்க, எனக்கு எப்படி இருக்கும்? சரிம்மா சரி விட்டு, என்ன இப்போதைக்கு எங்க உள்ளே வரலாமா? ஸோ பார்க்குறேங்க, பார்த்தா வெளியே சைட் அடிச்சு அதே பொண்ணுங்க தான் வந்திருக்காங்க, ஒரு 3 பேர் வந்திருப்பாங்க. வாங்க, என்ன வேணும்? இல்லை கொஞ்சம் சர்க்கரை கிடைக்குமா? ஓ சுகரா? இருங்க நான் போய் எடுத்துகிட்டு வரேன். நீ நில்லு, இங்கே பாருங்க, சர்க்கரையெல்லாம் எங்கள் வீட்டில் இல்லை, நீங்கள் கிளம்புங்க. ஆனால் அவர் இருக்குன்னு சொல்கிறாரே. அவனுக்கெல்லாம் தெரியாது, நான் தான் சொல்கிறேன்ல, இங்கே சர்க்கரையெல்லாம் இல்லை, நீங்கள் கடையில் போய் வாங்கிக்கோங்க. வாயின் என்ன பேசுகிற? நீ மூடிட்டு நில்லு, அதான் சொல்கிறல்ல, கிளம்புங்க அப்படின்ட்டு வெளியே விட்டு கதவை சாத்திடுறாங்க. ஸோ வாயின் நல்லாவே பொசசிவ் ஆனது டேங்கு தெரியுது. அவன் அப்படியே சிரிச்சுட்டே இருக்கான். நீ சிரிக்காத, இங்கே பாரு, இதுக்கப்புறம் வெளியே போகணுன்னு வச்சுக்கோவா, மாஸ்க் போடணும், கேப் போடணும், எல்லாமே போடணும், கவர் பண்ணிட்டு தான் போகணும். இப்படியே போனேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். ஐயோ, இந்த மாதிரி அழகான பாய் ஃப்ரெண்ட் வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெஷ்அப் ஆக போயிடுறாங்க. ஸோ டேங்க் அப்படியே குக் பண்ண போயிடுறான். இப்போது மாடியில் 2 பேர் அப்படியே நடந்துட்டுருக்காங்க. நீ எனக்கு ஒரு பாட்டு பாட. பாட்டா? எனக்கெல்லாம் வராதடி அதெல்லாம். பாடு, எனக்கு பாட்டு பாடினா ரொம்ப பிடிக்கும், நீ எனக்காக ஏதாவது சாங் பாடு. அது பாட்டு பாடினா நல்லா இருக்காதுமா. நல்லா தான் இருக்கும், நீ பாடு. வாசம் மோசை இவைதானே எந்தன் உறவே, உலகில் நீண்ட இரவென்றால் எந்தன் இரவே, கண்ணே உன்னால் என்னை கண்டே, கண்ணை மூடி காதல் கொண்டே, பார்வை போனாலும் பாதை நீதானே, காதல் தவிர உன்னிடம் சொல்ல எதுவும் இல்லை. வாயின் போயிட்டாங்க, அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சுமா? இந்த பாட்டு எனக்காகவா? ஆமாம், உனக்காக தான். என் லைஃப் எப்படி இருந்தது? ஒரு மாதிரி டார்க்காக நான் லைஃப்ன்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் நீ வந்ததுக்கப்புறம் அப்படி எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. வாழ்க்கை எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீ தான் காட்டின. நான் ஏதோ கொடுத்து வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுதான் இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடச்சிருக்கா. இப்படி லவ் கொடுக்குற ஒரு ஒய்ஃபு. இன்னும் கொஞ்ச நாளில் நம்மளுக்குன்னு ஒரு பேபி வரப்போகுது. நானும் ஃபேமிலி மேனாக மாற போகிறேன். இதெல்லாம் எனக்கு தெரில, ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி இருக்குது. இதோ 2 இயர்ஸுக்கு முன்னாடி நீ எல்லாம் இப்படியெல்லாம் இருப்பேன்னு சொன்னால் சத்தியமாக நான் நம்பியிருக்க மாட்டேன். ஆனால் பாத்தியா என் லைஃப் எப்படி போயிருக்குன்ட்டு. இதுக்கு ரீசன் நீ மட்டும்தாண்டி. சத்தியமாக நீ இல்லைன்னா என் வாழ்க்கை எப்படி போயிருக்குன்னே தெரியாது. தயம், ஏன் அப்படி பேசுகிறேன்? நானும் கொடுத்து வச்சவதான். இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடச்சிருக்கால. எனக்குன்னு யாரும் இல்லாமல் நானும் இதே மாதிரி தான் இருந்தேன். ஆனால் என்னையும் பார்த்துக்கிற மாதிரி ஒரு பையன் கடவுள் அனுப்பி வச்சுருக்காங்களே, அப்போ நானும் லக்கி தானே. சரி, பேசுனதெல்லாம் போதும், 2 பேருமே லக்கி தான். சரி வா போகலாம், ஆல்ரெடி டைம் ஆச்சு, தூங்கலாம். நிஜமாவா? நான் கூட நீ இன்னும் கொஞ்சம் நேரம் நடக்க சொல்லுவேன்னு நினச்சேன். ஆல்ரெடி ரொம்ப நடந்துட்ட, போதும், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறான். பையன் அப்படியே கட்டில் மேலே படுத்துட்டு இருக்காங்க. தயங்க அப்படியே அங்கே போய் உட்காராரு. என்ன பண்ணுறீங்க? ஏன் பார்த்தா தெரிலையா? கால் பிடிச்சி விடுறேன். ஐயோ இதெல்லாம் வேண்டாம். என்ன வேண்டாம்? இந்த டைமில் கால்லாம் பெயினாக இருக்கும் எனக்கு தெரியும், அதான் பிடிச்சிடுறேன், நீ கொடு. அத்தையும் கீழே வேணாமே. இதில் என்ன இருக்கு, நீ கொடு. அத்தையும் சரி அப்போதும் எனக்கு பெயின் போயிடுச்சு. பெயின் போயிடுச்சு, அது எப்படி? அது ஒட்டதும் போயிடுச்சா? தாயம், நீ கால்லாம் பிடிக்காதா? நீ போ அந்த பக்கம். நான் பிடிக்கிறது இல்லைன்னு இருக்கு. என் பொண்டாட்டிக்கெல்லாம் நான் பிடிக்கிறேன், இதில் என்ன இருக்கு? ஷியோ, நீ எப்படி இப்படி க்யூட்டாக மாறினா? அதுவா 7 மந்த்துக்கு முன்னாடி. 7 மந்த்துக்கு முன்னாடியா? எப்படி? அது ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒரு பொண்ணு என் லைஃப்பில் வந்தா. என்ன பொண்ணா? அப்படின்னா உனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கா? அப்படி இருந்து என்னை ஏமாத்திட்டல. போ, என்னை நீ ஏமாத்திட்ட.
ஏய் என்ன அழுகிருக்கு போகிறா? அதெல்லாம் இல்லை, நான் சொல்ல வர்றது கொஞ்சம் முழுசாக கேளுடி, அப்போ தானே தெரியும். பாதிலே கேட்டு இந்த மாதிரி ஒப்பாரியில் வச்சுட்டு இருக்காத. என்ன சொல்ல போகிறேன்? உனக்கு வேறு பொண்ணை பிடிச்சிருக்கு, எனக்கு தெரியும். என்ன உனக்கு பிடிக்கல, நான் உனக்கு போர் அடிச்சிட்டு தானே. ஐயோயோ ஏங்க பாரு, அதெல்லாம் கிடையாது, நான் சொல்கிறத நீ கேளு. சொன்னாலும் கேட்க மாட்டேன். என் லைஃப்பில் வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? நானா? அது என்ன யோசிக்கிறேன், மறந்துட்டியா? எவ்வளோ நாள் ஆச்சு? ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதாண்டி எவ்வளோ நாள் ஆச்சு? ஒரு 7. அப்படின்னா அந்த பொண்ணு நானா? என்ன, நான் வேறு யார் சொல்ல போகிறேன்? அது தெரியாமல் அப்படியே குதிக்கிறது. சரி சரி சொல்லு, இதுக்கப்புறம் என்ன சொல்லணும்? அதான் சொல்லிட்டேனே யாருன்ட்டு. நீ ஏதோ ஃப்ளோவில் சொல்ல போனில்ல, அது சொல்லு. அது சொல்ல போனேன், ஆனால் அது யாருன்னு உனக்கே தெரிஞ்சிச்சு, அப்புறம் என்ன? சொல்லு. சரி சொல்கிறேன். அந்த பொண்ணு 7 மந்த்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் சொல்லவே முடியாத அளவுக்கு சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் அவள் வந்ததுக்கப்புறம் அப்படியே லைஃபு மாறிச்சு. அவள் அவ்வாலேயே என்னை மாற்றிட்டா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கிட்ட இருந்த லைஃப்பை எனக்கு ஒவ்வொரு செகண்டும் கொடுத்துட்ருக்கா. அவளுக்கு நான் பெயின் இல்லாமல் பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போ ஒரு பெரிய பெயினை கொடுக்க போகிறேன். ஏன்னா பெயினா? என்ன சொல்கிறேன்? ஆமாம், இதோ என் குழந்தை உள்ளேருந்து வெளியே வருவாள்ல, அப்போது பெயினாக தானே இருக்கும். அண்ணா நீ தான் பெயின் இல்லாமல் பார்த்துக்கிறேன்னா? நான் பார்த்துக்கிறேன்டி, ஆனால் தயம். ஏய் பயப்படாத, நான் தான் இருக்கல்ல, சும்மா சொன்னேன். டேய் உங்கள் அப்பாயை பாரு எப்படி பேசுகிறான்னு. என்ன டாலாம் இல்லை, அது டி தான். எனக்கு பொண்ணு தான் பிறகும், ஆனால் பாரு. பொண்ணா? பையன்தான், அதுக்கப்புறம் பொண்ணு பிறக்கட்டும். அதெல்லாம் முடியாது, ஃபஸ்ட்டு பொண்ணு தான். டேர் லிட்டில் பிரின்சஸ். பொறுக்கிறதுக்கு முன்னாடியேவா? ஆமாம். எல்லாரும் ஒன்று தான். எனக்கு அப்போவே தெரியும் குழந்த பிறந்த எல்லாரும் மாறிடுவாங்கன்ட்டு. நீயும் மாறிட்ட பார்த்தியா? குழந்த பிறக்கிறதுக்கு முன்னாடி நீ மாறிட்டா. ஏய் என்ன பேசிகிட்டு இருக்க? பின்னா குழந்த பிறக்கிறதுக்கு முன்னாடி உன்னோட எல்லா லவ்வும் குழந்தைக்கு தான் கொடுக்குறேன். குழந்தை வந்துடுச்சுன்னா என்னை கண்டுக்கவே மாட்டேன். உன்னோட ப்ரியாரிட்டிலாம் குழந்த மேலே தான் இருக்கும். அப்புறம் நான்லாம் உனக்கு லிஸ்ட்லேயே இருக்க மாட்டேன். ஏய் யார் சொன்னது? எவ்வளோ குழந்தை வந்தாலும் இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் மற்றவங்கெல்லாம். பேசுறதெல்லாம் இப்படி தான் பேசுவாங்க. இது குழந்தை கைக்கு வந்ததுக்கப்புறம் நீ தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு போயிட வேண்டியது, ஒய்ஃபை மறந்துட்டு. ஸோ ஒயனோட பேச அப்படியே கப் பண்ணிக்கிறான். ஓய் எங்க பாரு, யார் எப்படின்னு தெரியாது, ஆனால் எனக்கு நீ தான் ஃபஸ்ட்டு, உனக்கு அப்புறம் தான் எனக்கு மற்றவங்கெல்லாம். நிஜமாவா? இது நான் ஆன்சர் பண்ணணுன்ட்டு கிடையாது, பண்ணாலும் உனக்கு புரியாது. குழந்த பிறகட்டும், அதுக்கப்புறம் உனக்கே தெரியும் என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி யாருன்ட்டு. பார்க்கலாம் சார், இது வெறும் பேச்சா இல்லை நீங்கள் நடத்துகிறீங்களான்னு பார்க்குறேன். பாப்பா நீங்கள் பார்த்தியா, உங்கள் அப்பாவோட ஃபர்ஸ்ட் லவ் நான் தான், ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியும் நான் தான். நீ எனக்கு போட்டியெல்லாம் வர முடியாது, அவனுக்கு எப்பயுமே எல்லாமே நான் தான் ஃபஸ்ட்டு, புரியுதா? ஏய் என்னடி குழந்தைகிட்ட போய் சண்டை போட்டுட்ருக்க? இங்கே பார்த்தோம், நீ என்னோடது, நீ மட்டும் எனக்கு கொடுக்குற லவ் மற்றவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். அதுக்குன்னு குழந்தைக்கு கொடுக்காம இருக்க முடியுமா? நீ கொடு, ஆனால் எனக்கு கொடுக்குற அளவுக்கு கொடுக்காத, அதை விட கொஞ்சம் கம்மியாக கொடு. ஐயோ சரி வா வந்து படுத்து தூங்கு, பேசிகிட்டே இருப்பியாம்மா அப்படின்ட்டு அவன் படுக்க வச்சிட்றான். அந்த பக்கம் ஜேகே அவர் ஸ்டேஷனில் இருக்காரு. ஸோ அவரோட ஹையர் ஆஃபீஸர் வந்து கத்திட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டுருக்கீங்க ஜேகே? பாருங்க ப்ரெஸ் மீடியாலாம் கேட்டுட்ருக்காங்க, ஏன் இன்னும் கண்டுபிடிக்கலன்ட்டு. 6 மந்த் ஆச்சு, இன்னும் கண்டுபிடிக்கல. கொலகாரம் பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா இல்லையா? தெரிஞ்சது சார், அவர் டாக்டர், ஆனால் நான் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே அவன் ஓடி போயிட்டான். என்ன சின்ன போலத்தனமாக சொல்லிட்டுருக்கீங்க? இங்கே கண்டுபிடிக்க போய் அவன் ஓடி போயிட்டானா? எனக்கு தெரியாது. இன்னும் 1 வீக்கில் அவனை கண்டுபிடிக்கிறீங்க? இல்லை 1 வீக் ரொம்ப அதிகம், இன்னும் 2 டேஸில் கண்டுபிடிக்கிறீங்க. இப்படி கண்டுபிடிக்கலன்னா இந்த சீட்லேயே உட்கார முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே போயிடுறாரு. ஸோ ஜேகே அப்படியே கடுப்பில் உட்காந்துட்ருக்கான். ஜேகே விட்றா, அதனால் அப்படி தான் கத்திட்டு இருப்பான்னு தெரியல, எதுக்கு மூட் ஆஃப்ட் ஆகிறேன்? இல்லை ஜிமின், அவர் சொல்கிறது உண்மை தானே, இவ்வளோ நாள் ஆச்சு, அதனால் கண்டுபிடிக்க முடியலல்ல. என் தங்கச்சியோட சாவுக்கும் காரணம் அவன் தான், ஆனால் எதுவுமே பண்ணாமல் உட்காந்துருக்கல. என்னை நினச்சா எனக்கே அசிங்கமாக இருக்குது. டேய் விட்றா, பார்த்துக்கலாம். என்னடா பார்த்துக்கணும்? என்ன பார்த்துக்கணும்? என் தங்கச்சி அந்த நாளையும் காலாக்கினவனை
என்னால் சும்மா விட முடியாது. இன்னும் 2 நாள் அவனை கண்டுபிடிச்சி என் கையாலேயே அவனை கொல்றேன். அப்படி இல்லைன்னா நான் செத்து போயிடுறேன். டேய் லூசாடா நீ, என்ன பேசிகிட்டு இருக்க? இல்லடா இதுதான் கரெக்டு. ஒன்று அவன் சாகணும் இல்லை நான் சாகணும். ஹலோ. ஆமாம். எங்கே பார்த்த? கன்ஃபார்மா எங்கே பார்த்த? ஓ சரி, நீ எனக்கு வாட்ஸ்அப் பண்ணு. ஜிமின் பாத்தியா, நான் சொல்லி வச்சிருந்தேன்ல, அவன் கிடச்சிட்டான். அந்த சைக்கோ பையன் அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. ஏதோ கிராமத்தில் வாழ்ந்துட்டுருக்கானாம்மா. அங்கே இருக்குது அவனுக்கு. ஜேகே அவனை உயிரோட தான் பிடிக்கணும். அதுமாரி நீ எதுவும் பண்ணக்கூடாது. டேய் போடா, அவனை கொன்னுட்டு இன்னும் அவன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு மெயின்டைன் பண்ணுவேன். எனக்கு தேவை உன்னோட உயிர். இந்த வேலையெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. அவனை என் கையாலேயே கொன்னுட்டு இன்னும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நான் மெயின்டைன் பண்ணுவேன். இதனால் என் வேலை போனாலும் எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கோவத்தில் கிளம்புறான். ஓகேடா, அந்த பாட்டு நான் அதோட என் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். ஓகேடா, சரங்கே போ புள்ளி பாய்.